டெஸ்ட் மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர்ல அதிகபட்ச ரன் அடிச்ச வீரர்கள் பட்டியலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது அதிக ரன்கள் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக பால்கள் தான் அதிகமா பயன்படுத்திருக்கோம், ரன்னை வந்து ரொம்ப குறைவா அடிச்சிருக்கணும் அப்படிதான் பார்க்கப்படும். ஆனா சில வீரர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியவர் வந்து இந்த சாதனை பண்ணியிருக்காரு. ஒரே ஓவர்ல அதிகப்படியான ரன் அடிச்ச இடத்துல நம்ம இந்திய வீரர் தான் இருக்காரு. அதை பற்றிய தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம போற அற்புதமான தகவலாம் அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். டெஸ்ட்ல வந்து சாதனை புரியுது சாதாரண விஷயமே கிடையாது. ஓடியிலும் T20 ரொம்ப கேஷுவலா சாதனை பண்ணிடலாம். ஆனா டெஸ்ட்ல அவ்வளவு சீக்கிரம் சாதனை பண்ணவே முடியாது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் ஒரு டீம் விளையாடுறாங்கன்னு சொன்னா 150 ரன் இல்ல 200 ரன் அவ்வளவுதான் அடிப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுவாங்க. ஸோ ரெண்டாவது நாளும் விளையாடி முடிச்சாங்கன்னா 200 ரன் 250 ரன் தான் அடிப்பாங்க. ஸோ இந்த 250 ரன்னை மறுபடியும் செகண்ட் இன்னிங் மொத்தம் 4 இன்னிங்ஸா இது இருக்கும். ஒரு டீமுக்கு 2 இன்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 4 இன்னிங்ஸ்ல யார் வந்து வெற்றி பெறாங்க தோல்வி பெறாங்க அறிவிப்பாங்க. ஸோ 5 நாட்கள் கொண்ட கேமா தான் இது இருக்கும். ஆனா அப்படி இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அதாவது ஒரு டீமே மொத்தமா அடிக்கக்கூடிய ரன்னே 400 அடிச்சு தான் டீமே வின் பண்றோம் அப்படின்ற விஷயமா பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் அந்த விக்கெட் தான் கூடாது. மற்றபடி ரன் அடிக்கிறத பத்தி மேட்டர்ல விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா பிளே பண்ண முடியாது. நாலு கணக்கா வேஸ்ட் பண்றது தான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட முக்கியமான அம்சம். ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 400ல இருந்து 500 ரன் அடிக்கிற அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டோட வேகம் அதிகமாயிடுச்சு. இது முக்கியமான காரணம் T20 மேட்ச் உள்ள என்ட்ரானதால டெஸ்டையும் T20 போல நம்ம பிளேயர்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் கூடிய கிரிக்கெட் வீரர்களும் இதை சிறப்பான விஷயம் பார்க்கப்படுது. அதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா T20ல இருக்கிற டீமு ஓடியில இருக்காது. T20 ஓடி இது ரெண்டுத்திலுமே இருக்கக்கூடிய டீம் கூட பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல டெஸ்ட் மேட்ச்ல இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சா பார்க்கப்படுது. ஸோ குறிப்பிட்ட நாடுகள் தகுதி பெற்ற நாடுகள் மட்டும் தான் டெஸ்ட் விளையாட முடியும். மற்றபடி எல்லா டீமும் வந்து டெஸ்ட் விளையாட முடியாது. ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் தெளிவாயிடும். இப்படி விளையாடக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருக்கிற இந்த ஜெனரேஷன் இந்த டிராவல்ல ஒரே ஓவர்ல அதிகபட்ச ரன் அடிச்ச விஷயத்துல யாரு முதலாவது இடத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள் பெரிய பெரிய பேட்டர்கள் அவரு இவரு எவரோ பயங்கரமான அதிரடியால் தான் இருக்க போறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துருக்கு. ஏன்னா இதை படிக்கும் போது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் ஆனது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேற்கொண்டோம். கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப தகவல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். புதுசா பாக்குற உங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ முதலிடத்தில் இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா தான் பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்காரு. ஸோ ஒரே ஓவர்ல அதிகப்படியான ரன்கள் அடித்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் சிங்கிள் பிளேயர் நம்மளுடைய பும்ரா தான். ஸோ பும்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பிராட் ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராட தான் குழந்தை கட்டுகிறாரு சொல்லலாம். ஸோ பிராட் வந்து போட்ட ஓவரை பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் தனிநபர் அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரே ஓவரில் அதிகப்படியான ரன்கள் குவித்ததுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா அடித்த 35 ரன் தான் இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன். நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் ஜாம்பவான் வந்து டிராவிட் இருக்காரு, சச்சின் இருக்காரு, பல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பல பிளேயர் இருக்காங்க, லாரா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்கு, இது மாதிரி இங்கிலாந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் கூட செய்யாத சாதனைய நம்மளுடைய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்திருக்காருன்னும் போது உண்மையாவே ஆச்சரியமான விஷயம் தான். சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இவரு தான் முதலிடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி சொன்னோம். ஆனா இவர் ரெண்டாவதுல இருக்காரு. பிரைன் லாரா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பிரைன் லாரா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் பீட்டர்சன் வீசிய பந்துல வந்து பாத்தீங்கன்னா 28 ரன்களை வந்து குவிச்சிருக்காரு. இதனால இவர் ரெண்டாவது இடத்துல இருக்காரு. இவரு மட்டும் இல்ல இவரை போலவே இன்னொரு வீரரும் இதே 28 ரன் அடிச்சிருக்காரு. அதனால அவரும் ரெண்டாவது தான் இருக்காரு. ஸோ ஆஸ்திரேலிய பிளேயரான ஜார்ஜ் பெய்லி தான் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பிளேயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டர்சன் வீசிய ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 28 ரன் வந்து குழந்தை கட்டிருக்காரு மட்டும் சொல்லலாம். ஸோ லாராவும் பெய்லியும் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. முதலாவது இடத்துல பூம்ரா இருக்காரு. ஸோ மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்க நம்ம பார்க்கலாம்.
சாயித் அப்ரிடி பாகிஸ்தான் பிளேயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. சோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வீரர் வந்து சாயித் அப்ரிடி கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதே 27 ரன் ஆச்சு. இங்கிலாந்து வீரரான ஹாரி புரூக் வந்து பாத்தீங்கன்னா 27 ரன் ஆச்சு. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்கள். அதாவது ஒரே ஓவர்ல அதிகபட்ச ரன்கள் அடிச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா முதலாவது இருக்கக்கூடிய சோலோவா நம்ம ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு. 2வது இடத்துல 3 பேர் இருக்காங்க. 3வது இடத்துல 2 பேர் இருக்காங்க. அதாவது 35 ரன்னு, 28 ரன்னு, 27 ரன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல அடிக்கப்பட்ட ரன்களா பார்க்கப்படுது. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் அடிச்ச பிளேயர்களோட விவரத்தை தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுட்டீங்க. சோ கண்டிப்பா இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஓவர்ல சாப்பிட்டுருப்பாங்களே தவிர ஒரு கூட அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே ஓவர்ல இவ்வளவு ரன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த விஷயத்தை உங்களால சொல்லி ஆகணும். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்க மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா பிடிக்கும். அதுக்காக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்தாலும் உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.